இந்த படத்தில் ஸ்பைடர்மேனை போட்டு தள்ளிடுவாங்களோன்னு நினச்சிட்டேன். படத்தோட கடைசியில் தான் தெரிஞ்சது இது ஸ்பைடர்மேனோட ரீபர்த்துக்கான ஒரு ட்ரிபியூட் அப்படின்றது. என்னதான் இந்த படம் நல்லா எடுக்கப்பட்டிருந்தாலும் டெக்னிக்கலி இந்த படம் சாட்டிஸ்ஃபைங்காக அமையல அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை எந்த ஒரு மார்வல் ஃபேனாலையும் மறுக்கவும் முடியாது. இந்த படத்தில் பிரச்சனை டெக்னிக்கல் குவாலிட்டி கிடையாதுங்க. ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவுக்கு இந்த படம் எடுக்கப்படலை. இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோவா ஸ்பைடர்மேனை காமிச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே ஓகே தான், குட். இருந்தாலும் ஸ்பைடர்மேனுக்கு இது ஒரு மேஜரான ஈவெண்ட்டாக ஃபீல் ஆகல. அதுக்கு பதிலாக பீட்டர் பார்க்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த படம் ரொம்பவே சின்ன படமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு என்ன கதையை வேணால் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதை ஏன் அவங்க பண்ண மிஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் ஸ்டோரி இல்லைன்றது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸ். இது ஒரு கிரவுண்டட் ஸ்டோரியாகவே இருந்திருந்தாலும் இதுக்கு இன்னும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஏதோ ஒரு எபிசோட பார்த்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர முழுசா ஒரு படத்தை பார்த்த ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அது இந்த படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்பவே சின்ன ஸ்கேல இந்த படத்தை எடுத்துட்டாங்க. படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே பீட்டர் பார்க்கர் நோ வே ஹோம் ஈவென்ட்ஸ்க்கு அப்புறமா எப்படி சர்வை பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நியூயார்க் சிட்டியில் அப்படின்றத காமிச்சிட்டாங்க. நியூயார்க் சிட்டியில் நடக்கிற கிரைம்ஸ்க்கு அகைன்ஸ்டாகவும் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் தான் காமிச்சிருக்கிறாங்க. அதோட நியூயார்க் சிட்டிலேயே அதிகம் மக்களால் விரும்பப்படுற ஒரு சூப்பர் ஹீரோவா ஸ்பைடர்மேனை தான் காமிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அப்படியே படம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஒரு மெயினான இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று பிகின் ஆகுது. இந்த நியூயார்க் சிட்டியில் ஸ்பைடர்மேன் அதில் இன்வால்வ் ஆகுறாரு. அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாரு. தான் கிட்ட இருக்கிற ஏஐ அசிஸ்டன்ஸ் மூலமா அதுக்கான டேட்டா இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா டெலிபத்திக் எபிலிட்டி இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. கடைசியில் அது ஜீன் கிரே அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்றது தெரிய வருது. இந்த படத்துல ஜீன் கிரே அப்படின்ற ஒரு கேரக்டரை வில்லனா காமிக்க பார்த்துருக்காங்க. ஜீன் கிரே ஒரு வில்லனே கிடையாதுங்க. கடத்திட்டு போகப்பட்ட தன்னோட அக்காவை தேடுற ஒரு யங் மியூட்டன்ட் தான் ஜீன் கிரே. டிஓடிசி தான் அவங்க அக்காவை கடத்திருப்பாங்க. டிஓடிசியை தேடி தான் போயிட்டு இருப்பா. அவளுக்கான ஒரே ஒரு நோக்கம் தன்னோட அக்காவை கண்டுபிடிக்கணும், அது மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மெயின் வில்லனா காமிச்சது ஒரு மிகப்பெரிய தப்புங்க. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை அவங்க காமிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் பெட்டராகவே ஃபீல் ஆயிருக்கும், நல்லாவும் வந்திருக்கும். இந்த படத்தோட ஒரு பெரிய வீக்னஸஸ்ல ஒன்று இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான மெயின் வில்லன் இல்லாதது. இதனாலே இந்த படம் ரொம்பவே சிம்பிளாக ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்கு சிம்பிளாக இந்த படம் இருந்திருக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் வர எல்லா சின்ன சின்ன வில்லன்ஸுமே ரொம்ப சப்பைங்களாக தான் காமிச்சிருக்கிறாங்க. ஈஸியாக ஸ்பைடர்மேன் அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் இருந்திருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். படத்தில் பாசிட்டிவ்ஸும் நிறையவே இருக்கு. ஸ்பைடர்மேனை இந்த படத்தில் தான் ஒரு செம்ம ஸ்க்ரீன் பிரசன்ஸோட செம்ம ஆராவோட காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பாராட்டியே ஆகணும். அவரோட ஓவரால் லுக்கு, பிரசன்டேஷன் இது எல்லாமே செம்மையாக இருக்குது. அதுவும் இப்போ அப்கிரேட் ஆகியிருக்கிற இந்த சூட்டில் அவர் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. தான் விரும்பின ஒரு பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா அப்படின்றது தெரிய வரும்போது பீட்டர் பார்க்கர் டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவருக்குள்ளே இருக்கிற ஸ்பைடர் டிஎன்ஏ மியூட்டேட் ஆகிற மாதிரியும் அவரோட பவர்ஸ் இன்னுமே அப்கிரேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸ்பைடர்மேனா அவர் படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், ஸ்விங்கிங் சீன்ஸாக இருக்கட்டும், அவருக்கு காமிச்ச ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சூப்பர் ஹீரோக்குன்னு ஒரு ஆரா இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த படத்தில் நீங்கள் நிறைய இடத்துல ஃபீல் பண்ண முடியும். அந்த விதத்தில் படத்தோட டீமை நம்ம பாராட்டி ஆகணும். ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் காமிச்சிருந்தாங்க, நல்லா தான் எடுத்திருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன போர்ஷனாக எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. அந்த போர்ஷன் ரொம்பவே சின்னதாக தான் வருது, அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அகைன் இந்த படத்துலையும் ஹல்க்கு நல்லா காமிச்சிருந்தாலும் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்றது ஒரு குறையாக இருக்குது. ஹல்க் இந்த படத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது பெருசாக எந்த விதத்துலையும் இந்த கதையை பாதிச்சிருக்காது அப்படின்றது விதமாக தான் எனக்கு தோணுது. பீட்டர் பார்க்கர் எங்கே தான் ஆர்ட் மேக் நடந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நடந்துடுமோன்ற பயத்துல தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஒதுங்கியே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் சில சிச்சுவேஷன்ஸ் இவங்க 3 பேரையும் அங்கங்க ஒன்று சேர்க்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு பாயிண்ட்ல எம்ஜே பீட்டர் பார்க்கர் யாரு, ஸ்பைடர்மேன் யாருன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வரல அப்படின்றதுனால அவங்க பீட்டர் பார்க்கரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களே தவிர அக்செப்ட் பண்ணிக்கல. அதே மாதிரி நெட்டுக்கும் ஸ்பைடர்மேனை பற்றி ஒரு சில நினைவுகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல, அது எப்படின்றதும் தெரியல.
தெரியல. ஃபியூச்சர் படங்களில் அதை பற்றி எங்கேயாச்சும் அட்ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பனிஷர் இந்த படத்தில் ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண வர்ற ஒரு ஃப்ரெண்டாக தான் காமிச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் தான் அவர் வராரு. அவர் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே அவருக்கான ரோலில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறாரு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் காமிச்ச விஷுவல்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸ்பைடர்மேனுக்கான ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கு. அவரோட ஆரா சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் பெரிய பிரச்சனையே இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே ரொம்பவே அளவாக இருக்கு. போதுமான அளவுக்கு இல்லைன்றது தான் ஒரு பெரிய குறையாவே இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படம் ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகிருக்கும். ட்ரெய்லர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இமேஜ் தான் கிரியேட் பண்ணுது இந்த படத்து மேலே. ஆனால் கிரியேட் ஆகிற எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஹைப்புக்கும் பூர்த்தி பண்ணுற அளவில் இந்த படம் இல்லைன்றதை நம்மளால் மறுக்கவே முடியாது. படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்தோம்னா படத்தில் ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் காமிச்சிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு சின்ன செட்டப் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் அமைஞ்சிருக்குது. ஸ்பைடி ட்ராக்கரை காமிச்சிருப்பாங்க. வேற ஒரு ஸ்பைடர்மேன் டிடெக்ட் ஆகிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பைடர்மேனாக இருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வருவாரா மாட்டாரா அப்படின்றது தெரியல. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். படத்தில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதனால் இந்த படத்தை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு மார்வல் ஃபேனாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக போய் தியேட்டரில் பார்க்கலாம். படம் முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாலும் படத்தில் ஒரு 60 to 70% பார்க்குற மாதிரி தாங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்பகமாக இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு பேடான மூவி கிடையாது. ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு டீசெண்டான ஸ்பைடர்மேன் படம் அப்படின்ற விதமாக சொல்லலாம். ஒரு புது ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நல்ல 3D எக்ஸ்பீரியன்ஸும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த படத்தை பற்றி பேசின விஷயங்கள், என்னோட ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஆக்கோ சைனிங் ஆஃப். பாய்.